நீங்கள் ஒரு தேதியில் பிறந்திருக்கீங்க, இன்றைக்கி உங்கள் செயல்பாடு எப்படி இருக்கும், நாளைக்கு உங்கள் செயல்பாடு எப்படி இருக்குன்னு அப்படி எடுக்கலாம். ஆனால் இது நம்ம கிறுக்கு பிடிச்சிரும். ஒவ்வொரு நாளைக்கும் எப்படி நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இதை விட இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் யார், உங்களோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா, நீங்கள் திங்க் பண்ணுறது சரியா, உங்கள் செயல்பாடுகள் கரெக்டாக அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம இருக்கும்போது எந்த தேதியாக இருந்தாலும் உங்களை பாதிப்பு தராது. நம்ம எண்ணங்களை சரிப்படுத்தாமல் நம்ம தப்பாக இருந்துக்கிட்டு தேதியை நம்ம குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதுக்கு நம்ம யாரும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம செயல்பாடுகள் கரெக்டானு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது பாட்டு ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கும். இதுக்கு மெயினாக எங்கே உங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னா, ஒரு சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா, திறமை இருக்கும், ஆனால் அலுவலகத்தில் அதை காட்ட மாட்டாங்க. நமக்கு திறமை இருக்குன்னு அவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வேகம் மட்டும் இருக்கும். அந்த வேகத்தை வீட்டில் வந்து காட்டுவாங்க, வீட்லேயும் கோவப்படுவாங்க, உறவுகளையும் அவ்வளோவா நல்ல ஸ்மூத்தான ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு சுற்றி எங்கே பார்த்தாலும் ஒரு பிரச்சனையாகவே தெரியும். ஆனால் திறமை இருக்கும். ஆனால் அந்த திறமை என்ன செய்யணும், ஆப்வியஸில் காட்டணும். அந்த திறமை இருக்கும். சொன்னால் இது எதாவது சொல்லிடுவாங்களோ, ஆமாம் இவன் இப்படி தான். இன்னொரு கேரக்டர் இருக்குது இதுலேயே. இப்போ வேறு மாதிரி சொன்னால் நல்ல டேலண்ட் இருக்கும், ஒரு ஸ்டெப் எடுத்து கொண்டு வருவார். கொண்டு வரும்போது ஃப்ரெண்ட்ஸோ இல்லை அஃபீஷியலோ யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு, அவன் இவன் இப்படி தான் என்னத்தான் பண்ணான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எடுத்து வந்த ஸ்டெப் அப்படியே ட்ராப் பண்ணிடுவார். 95% முடிச்சிருப்பார், இந்த 5% தான் அதை அச்சீவ் பண்ணால் அவர் பேர் எங்கேயோ போயிடும். ஆனால் இந்த சொன்ன ஒரு வார்த்தைக்காக, ஆமாம் இவங்களுக்கு போய் எதுக்கு பண்ணிக்கிட்டு வேண்டாம், அதில் இவரோட வளர்ச்சி இருக்குங்கிறது அவருக்கு தெரியாது. இவங்களுக்கு போய் நம்ம பண்ணி கொடுத்துட்டு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த எடுத்த முயற்சியை விட்டுருவாங்க. அப்போ அங்கே யாருக்கு லாஸ்? இவருக்கு தான். அதை அவங்க புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல அவங்க அதை தான் நாங்கள் செய்கிறோம். அதை அவங்களை எடுத்து சொல்கிறது, ஏன் இந்த மாதிரிலாம் கிடையாது, நீங்கள் இந்த மாதிரி இதை விட்டுறாதீங்க, எடுத்த முயற்சியை செய்யுங்க. எனக்கு ஒருத்தர் ஒரு தொழிலதிபர், அவரோட பையன் இந்த மாதிரி ஒரு முயற்சிகள்லாம் எடுக்கும்போது அவங்க அப்பா தட்டி கொடுத்துட்டே இருக்கார். அப்போ என்கிட்ட வரும்போது அப்போ சொன்னேன், நான் உங்கள் பையன் இந்த மாதிரிலாம் வரும்போது இந்த மாதிரிலாம் செய்கிறீங்களான்னு கேட்கும்போது, ஆமாம் நல்லா செய்வார், என்கரேஜ் பண்ணுங்கன்னு. என்கரேஜ் அடுத்த ஸ்டெப் போயிட்டு எடுத்து இந்த ஸ்டெப்பை என்கரேஜ் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்டெப்பை எடுத்த உடனே அவங்க பிஸ்னஸ் ஒரு லெவல் இன்க்ரீஸ் ஆச்சு. எனக்கு அடுத்து ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்க, சார் நான் இந்த மாதிரி நிறைய ஸ்டெப் எடுத்தேன் சார், நாங்கள் விட்டுட்டோம் சார், திரும்ப கண்டினியூ பண்ண சொல்லுங்கள். அவருக்கு தேவை என்னென்னா உங்களோட சப்போர்ட் மட்டும்தான். இவன் நல்லா பண்ணுவான்னு நீங்கள் அடுத்தவர்கிட்ட சொல்கிறது இவர் காதில் விழணும், எங்கேயோ கொண்டு போயிடுற, அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு. ரொம்ப ஒரு கெஸ்ட் ஒருத்தரை வர வச்சு, ஃப்ரெண்ட் ஒருத்தர் வர வச்சு, என் பையன் நல்லா பண்ணுறான் செய்கிறான்னு பாசிட்டிவாக சொன்னார். அது பையன் உள்ள ரூமில் உட்காந்துருக்கார், காதில் விழுகுது, டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டார். இன்றைக்கி பிஸ்னஸ் எங்கேயோ போயிடுச்சு. அப்போ அவங்களோட கேரக்டரை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான். நம்ம எப்போனா நம்ம கேரக்டர் தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டெவலப்மெண்ட்டை பார்த்துக்கலாமா. இதுதானே ஒழிய இதை விட்டுட்டு இன்றைக்கி நான் டேட் இப்படி இருக்குது, அந்த டேட் இன்றைக்கி நான் இன்றைக்கி எட்டாந்தேதி இருக்கேன், நான் சாப்பிடாமல் இருக்க முடியுமா? பசிக்குதே, எப்பயும் போல் பசிக்குதே.